when the devil dominions over you, you will never stay in a place. ஒரு இடத்துல உட்கார மாட்டீங்க, ஒரு இடத்துல நிக்க மாட்டீங்க. இந்த வியாபாரமான அந்த வியாபாரம், தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. இந்த வேலை சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இந்த வீடு சரியில்லை, என் அப்பா சரியில்லை, என் அம்மா சரியில்லை, குறை பேசிக்கிட்டே சுத்திட்டு இருக்கிறது under the dominion of devil. புத்தி தெளிந்த பிறகுன்னு வசனம் இருக்கு. மார்க் 5:15 இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசு பிடித்தவன் வஸ்திரம் தரித்தவனாய் உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆளுக வந்துட்ட பிறகு அவன் சொல்றான், ஏசப்பா என்ன தெரியுமா சொல்றான், நீங்க எங்க போனாலும் உங்க கூடவே நான் வரேன். அவன் புத்தி தெளிந்த பிறகு அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்களேன், நீ எங்க போனாலும் நான் உங்க கூடவே வந்துடுறேனே, நீங்க உட்கார்ற இடத்துல நான் உட்கார்றேன். பிசாசுகளை நீங்கிய மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். உங்களுக்கு ஒரு நல்ல மனநிலை இருக்கும்னா, நல்ல கான்சியஸ்ல நீங்க இருப்பீங்கன்னா, ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும். என்ன தெரியுமா, உங்க கூட நான் இருக்கணும் ஆண்டவரே.